பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகக்கூடிய ரோட்டு கடை ஸ்டைல் எம்டி சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு கசகசா, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார்ப்பு, கொஞ்சம் கல்பாசி, இது எல்லாமே ஆயிலில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த அந்த கிராம்பு லைட்டாக வெடிச்சு வரும், அந்தளவு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிறமாக அளவு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் ஆட் பண்ணி இதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி வர அளவு வதக்கிக்கணும். கூட கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா விட கம்மியாக தான் கொத்தமல்லி சேர்க்கணும். இந்த சால்னாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறது புதினா தாங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். மசாலாஸ் தீஞ்சிடக்கூடாது, அதனால் 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்தளவு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் ஆயிலையே நல்லா வதக்கிக்கணும். 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், இப்போ எனக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சால்னா நல்லா கெட்டியாகி நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்தளவு திக்னஸ் வேணுமோ அந்தளவு திக்னஸில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரோட்டு கடை ஸ்டைல் எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தி பரோட்டாவுக்கு அவ்வளோ அருமையான ஒரு காம்போ. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.